இப்போ இதை நம்மளாக இருந்தாலும் வைங்கோ, நமக்கு 2 சந்தேகம் வரும். ஒன்று, பேசினது இறைவன் தானா? ஏன்னா நமக்கு என்ன அரகுண நம்பிக்கை, நமக்கு எல்லாருக்கும் என்ன இருக்குது, அரகுண நம்பிக்கை தான் இருக்குது. ஏன் இங்கே வந்து ஏதோ ஒன்று வேண்டுறோம், உடனே வீட்டுக்கு போய் கவலைப்படுறோமே. உண்மையான நம்பிக்கை இருந்திருந்தால் இவரிடத்துல இறக்கி வச்சுட்டோன்னா நம்ம என்ன பண்ணக்கூடாது, கவலைப்படவே கூடாது. இவர் பண்ண மாட்டாரோன்ற கவலை இருக்கக்கூடிய ஆட்கள் நம்ம. அப்போது அந்த அசிரியாக ஒளித்தாக்க நமக்கு என்ன தோணும், யாராவது தூணுக்கு பின்னாடி நின்று பேசுகிறாளா, உண்மையாக சாமி தானா? இது ஒன்று. ரெண்டாவது, எங்கேயா தண்ணியை ஊற்றினாக்க விளக்கெரியுமா, அதுக்கான வாய்ப்பு இருக்கா? அப்போது நமக்கெல்லாம் 2 சந்தேகம் வரும். அவருக்கு என்ன வந்துதான், உச்சகட்ட சந்தோஷம் வந்துதான், ஆஹா இறைவனின் குரலை கேட்டு விட்டோமே. நமக்கு அந்த எண்ணம் கிடையாது. அவருக்கு இறைவனின் குரலை கேட்டு விட்டோமே, அடுத்த தீர்வு வர சொல்லிட்டார். என்ன தீர்வு அது? அந்த தண்ணியை விட்டாக்க விளக்கெரியும்ட்டார். கடகடன் போனார், போய் சொம்பு எடுத்துன்னு போயிட்டு அந்த ஜலத்தை எடுக்க போனார். எடுக்கும் பொழுது என்ன பண்ணாராம், வெறும்னு போய் எடுக்கலை, ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாய ஓம் நமச்சிவாயன்னு பஞ்சாட்சர மந்திரத்தை சொல்லிக்கொண்டே எடுக்கிறார். அது எடுத்துகிட்டே உள்ளே போகிறார். அந்த அருணகிரிநாதர் அந்த சின்ன தனி கோயில் இருந்தது இல்லையா, அங்கே இருக்கக்கூடிய அகல் விளக்கில் திரிய போட்டு அவர் கொஞ்சம் கூட சந்தேகம் இல்லை, கொஞ்சம் கூட ஐயம் இல்லை. இப்போ அந்த விளக்காகப்பட்டது எப்படி இங்கே ஒளியை எழுப்ப போகிறதுன்ற எதிர்பார்ப்பில் போனார். அந்த தண்ணியை விட்டு அப்படி பற்ற வைக்கிறார். தக தக தகதன்னு அப்படியே மின்றது அந்த ஒளியாகப்பட்டது. சந்தோஷம் தாங்கலை. அந்த சொம்புல மீதி ஜலம் இருக்கு இல்லையா, எல்லா அகல் விளக்குலையும் விடுறார். ஒரு அகல் விளக்கு மட்டும் இல்லை, எல்லாத்துலேயும் விடுறார். அப்படியே கோயில் பூரா 100கணக்கான அகல் விளக்குகளை ஏற்றுகிறார். அங்கே சுற்றி இருக்கிறவா அத்தனை பேருக்கும் ஆச்சரியம். நம்ம நெய்யில் விட்டு போகும்போது கொஞ்சோண்டு ஜலம் கலந்துருதுன்னு வைங்களேன், அதுக்கே கொஞ்சம் விட்டு விட்டு எரியும். இங்கே நெய்யே இல்லை, வெறும் தண்ணி. இப்போ என்ன அர்த்தம், நம்ம ஏன் முன்னாடியே சொன்னனே, எதுக்காக இதை சொன்னேன், இது மாதிரி நம்மளும் உண்மையான பக்தியோடு இருந்தோம்னு வைங்க, தண்ணியை ஊற்றினாலே பெட்ரோல் என்ன ஓடும், பைக்கு ஓடும். நீங்கள் வேணால் உண்மையான பக்தியோடு இருந்து பாருங்க. நம்ம என்ன கேட்டுருக்கோம் இறைவன்ட்ட, அப்பா பெட்ரோல் போட காசு கொடுப்பா அப்படின்னு கேட்டுருக்கோம். அப்பா என்னை தடுத்து ஆட்கொள்ளுப்பான்னு சொன்னேன்னு வைங்க, நீங்கள் எதை ஊற்றினாலும் பைக்கு ஓடும். சரியா? அப்போ உண்மையான பக்தியின் காரணமாக அங்கே என்ன ஆச்சு, அந்த விளக்கில் தண்ணியை விட்டதுனால கூட விளக்கு எரிஞ்சுது. எல்லாம் பயங்கரமாக சந்தோஷப்படுறா. அந்த சமணர்கள்லாம் பார்க்குறா, நம்ம ஒரு வாய் வார்த்தைக்கு சொன்னோமே, என்ன ஆகிடுது, இந்த மனுஷன் போய் ஜலத்தை விட்டு அகல் விளக்கை ஏற்றி விட்டானே அப்படின்னு அவளுக்கெல்லாம் பயங்கர ஆச்சரியம், சந்தோஷம் தாங்கலை. இவர் அந்த பூஜையெல்லாம் முடிச்சுட்டு அந்த இது வரைக்கும் இல்லாத ஒரு ஒளி அந்த கோயில் பூரா. வீட்டுக்கு போயிட்டார். ஆத்துக்காயிட்ட சொல்கிறார், அம்மா இப்படி நடந்தது அப்படி நடந்தது. அவளுக்கும் ரொம்ப சந்தோஷம். என்ன சரக்கு இருக்கு போட்டு வந்துட்டிய, தண்ணியை போட்டு வந்தால் தான் ஆடுவா இதெல்லாம். இப்போ என்ன தண்ணியை ஊற்றினா விளக்கெரியுமான்னு சந்தேகப்படுவா இப்போ. ஆனால் அப்போ என்ன பண்ணுறா ஆத்துக்காரி, ஆஹா எவ்வளோ பெரிய கைங்கரியத்தை பண்ணியிருக்கேள் நீங்கள், எந்த அளவுக்கு இறைவனின் ஒளியை கேட்டிருக்கேன்னு ரொம்ப சந்தோஷம். அதுக்கப்புறமா இது வரைக்கும் அவருடைய புகழ் தெரியாமல் இருந்தது அந்த ஊரில். இப்போ என்ன ஆகிடுது, அவருடைய புகழ் ஊர் பூரா பரவன உடனே அவர் என்ன பண்ணுறாரு, அடுத்த கட்டமாக அந்த கோயிலில் ஆகமங்கள் சரியாக நடக்கிறதான்னு பார்த்து அதெல்லாம் சரி பண்ணி, அப்புறம் பங்குனி உத்திர திருவிழா சரியாக நடக்காமல் இருந்திருக்கு அத்தனை ஆண்டுகளும், அதையெல்லாம் சரி பண்ணி மொத்தமாக என்ன பண்ணிடுறார், பெரட்டி போட்டு அழகாக அதை வழி நடத்துகிறார் அந்த கோயிலை. இப்படிலாம் நடந்துட்டு இருக்கும் பொழுது ஒரு சமயம் என்ன ஆகுது, அருகாமையிலே திருமணலின்னு ஒரு ஊர், அந்த ஊர்லேயும் வந்து எம்பெருமான் எழுந்தருளியிருக்கிறார். அதை பார்ப்பதற்காக போகிறார். அங்கே பயங்கர கூட்டம், எல்லா ஜாதி மக்களும் எல்லா குல மக்களும் வரக்கூடிய இடம், பயங்கரமாக ஜெகஜோதியாக இருக்குது. இறைவனை வந்து வேண்டிட்டு மணியை பார்க்குறார். சாயந்தரம் ஆகிடுது. சாயந்தரம் என்ன பண்ணணும், அவர் தீட்சை வாங்கியிருக்காருன்னு சொன்னேன் இல்லையா, வீட்டுக்கு வந்து பூஜை பண்ணணும். கிட்டு வந்தார். காத்தாலேருந்து அலைஞ்சார் இல்லையா, இங்கேருந்து திருவாரூர் போய் திருமணிலை போய் திருப்பாவூர் இந்த பேரூர்லாம் வந்த உடனே அவருக்கு ஒரே களைப்பாக இருந்தது. வந்தார், திண்ணையில் உட்காந்தார். வீட்டுக்காரம்மா வெளில வந்தா, என்ன வாங்கோன்னா பூஜை பண்ணணும்னு சொன்னேலே வாங்கோ. இப்போ தான் பாருங்க, இவ்வளவு உண்மையான பக்தின்னு சொல்லிட்டோம், எல்லாம் பண்ணிட்டோம். அவர் அந்தனர் குலத்தை சேர்ந்தவரான், அதனால் பாகுபாடு பார்த்துட்டார். என்ன சொன்னார், இல்லைம்மா வெளில போயிட்டு வந்திருக்கேன், எனக்கு ஒரே புழுக்கமாக இருக்குது, ஒரே வேர்த்து இருக்குது, நான் குளிச்சுட்டு வரேன்னு சொல்லியிருந்தார்னா தப்பு கிடையாது. ஆனால் என்ன தெரியுமா சொல்லிட்டார் அவர், நான் ஒரு பொது இடத்துக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தேன், எல்லா ஜாதி எல்லா குல மக்களும் அங்கே வந்திருப்பா, அவள் மேலெல்லாம் நான் பட்டிருப்பேன், என் மேலே என்ன வந்திருக்கும், இழுக்கு வந்திருக்கும். அந்த இழுக்கோடு நான் வீட்டுக்குள்ளே வந்தேன்னா என்ன ஆகிடும், இந்த வீடு இப்போ ஜோதியோடு இருக்கு இல்லையா, அது இருளோண்டு போயிடும். இப்போ என்ன ஆகிடுமா, இருட்டாயிடுமா அப்படின்னு சொன்ன உடனே அம்மா அந்த வீட்டுக்காரம்மா என்னது, வீட்டுக்காரர் சொல் பேச்சு கேட்குற வீட்டுக்காரம்மா,
அப்படியா இருங்க, நான் போய் தண்ணி ஜலம் சூடு வெந்நீர் போடுறேன், வந்து குளிச்சுட்டு வாங்க. அந்த அம்மா தண்ணியை தயார் பண்ண போயாச்சு. இவர் என்ன தான் உண்மையான பக்தி இருந்தாலும் மனசில் என்ன இருக்குது, விகல்பம் இருக்குது. படுத்துட்டார், டக்குன்னு தூங்கி போயிட்டார் திண்ணையிலேயே. அந்த அசதி இருந்தது இல்லையா, வெந்நீர் போடுறதுக்குள்ளே தூங்கி போயிட்டார். இதுதான் உண்மையான பக்தி இருக்கும் பொழுது நம்மை அறியாமல் நாம் தவறு செய்தாலும் கனவிலாவது இறைவன் வருவான்றதுக்கான எடுத்துக்காட்டு தான் இது. என்னாச்சு, நமினந்தி அடிகள் தூங்கின்னு இருக்கார். அந்த 5 நிமிஷம் ஆங்கிலத்தில் பவர் நேப் அப்படின்பா, தூங்கின்னு இருக்கார். அப்போது என்ன பண்ணுறார், கனவுல இறைவன் வருகிறார். வந்து என்னப்பா பண்ணிட்டு இருக்க நீ? என்ன சுவாமி, குளிச்சுட்டு பூஜை பண்ண போகிறேன். அது இருக்கட்டும், உன் வீட்டுக்காரமாட்ட என்ன சொன்ன நீனு? இதுமாரி குளிச்சுட்டு பண்ணணும்னு விழுப்பா எடுத்துன்னு. எது, இந்த திருவாரூரில் பிறந்த மக்கள் ஓ மேலே பட்டது உனக்கு என்ன விழுப்பா? திருவாரூரில் பிறந்தவா இருக்கா இல்லையா, அவள் எல்லாருமே யாருக்கு சமமா? சிவகணங்களுக்கு சமம். நீ அப்படி சிவகணங்களாக இருக்கக்கூடியவர்கள் ஓ மேலே பட்டா விழுப்பாயிடுமா? இந்த எண்ணத்தை இப்பயே மாற்றிக்கோ. நீ பக்தனாக இருந்தாலும் நீ செய்தது தப்பு. இதுதான் இறைவனுடைய சூக்ஷமம். சுட்டி காமிச்சு என்ன பண்ணுவார், உடனே புரிய வைக்கிறார். அவருக்கு ஒரு கனவுலையே கையெடுத்து கும்பிட்டோடனே அடுத்த வார்த்தையும் சொல்கிறார், நீ உனக்கு இது நிறைவுபடுத்துகிறேன். நீ நாளை காத்தால எழுந்து திருவாரூருக்கு போ, உன் கண்ணால் பாரு, அங்கே இருக்கக்கூடிய மக்கள் எல்லாம் எப்படி தெரிவா உனக்கு? சிவகணங்களாக தெரிவார். டமால்னு எழுந்துட்டார். நமக்கு என்ன இருக்கும், இதெல்லாம் நம்பலாமா, உண்மையா அப்படின்னு இருக்கும். ஆனால் அவர் என்ன பண்ணுறார், வந்தது இறைவன் வந்தார் இல்லையா கனவுலே. ஆத்துக்காரையை கூப்பிட்றார், அம்மா வாமா என்ன ஆச்சு, இதேமாரி நடந்ததுமா, நான் தப்பாக நினச்சிட்டேன், இதேமாரி நான் பண்ணது மாபெரும் தவறு, என்ன உடனே என்ன பண்ணு, அதெல்லாம் பண்ண வேண்டாம், கை கால் அலம்பின்ட்டு நான் என்ன பண்ணுறேன், பூஜையை பண்ணுறேன்னு சொல்லி பண்ணிவிட்டு அவருக்கு ராமுழுக்க தூக்கமே வரல. ரொம்ப கஷ்டப்பட்டு பொறுத்திருந்து காத்தால போய் பார்க்குறார். திருவாரூருக்கு போகிறார். அவர் இறைவன் கனவில் வந்து என்ன சொன்னாரோ அது அப்படியே பலித்தது. திருவாரூர் மக்கள் அனைவரும் எப்படி காட்சியளித்தார்கள், சிவகணங்களாக காட்சியளித்தார்கள். அப்பொழுதுதான் அவருக்கு தான் செய்த தவறாகப்பட்டதை உணர்ந்து என்ன பார்க்கக்கூடாது, குலத்திலே ஏற்றம் இறக்கம்லாம் பார்க்கக்கூடாதுங்கிறத புரிஞ்சுண்டு மீதி இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பூரா என்ன பண்ணுறார், அவர் அழகாக இந்த சிவத்தொண்டை செய்து வந்து கடைசி என்ன பண்ணுறார், இறைவனின் திருவடியை சேர்ந்தார் என்பது நமினந்தியருடைய புராணம். இப்போ இந்த இடத்துல நம்ம என்ன புரிஞ்சுக்கணும், உண்மையான பக்தி இருக்கும் பொருட்டு நாம தவறு செய்தாலும் இறைவன் என்ன பண்ணுவார், கட்டாயமாக தடுத்து ஆட்கொண்டு அருள் புரிவார் என்பதிலே எந்த விதமான ஐயமும் நம்ம கொள்ள வேண்டாம். எப்பொழுதும் போல அந்த அதே வசனத்தை சொல்லி இந்த உபன்யாசத்தை நிறைவு செய்கிறேன். கண்களிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் இருள், மனதிலே கலக்கம் வந்தால் அதற்கு பெயர் மருள். இவ்விரண்டையும் தீர்க்க வல்லது இறைவனின் அருள். அந்த இறைவனின் அருளாகப்பட்டது நமக்கு கிடைக்க வேண்டும் என்றால் குருவின் அருளோடு நாம் அதை பெறுவோம் என்று கூறி இத்துணை நேரமும் இந்த உபன்யாசத்தை கேட்ட உங்கள் அனைவருக்கும் நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். வெற்றிவேல் முருகனுக்கு, வீரவேல் முருகனுக்கு, கந்தவேல் முருகனுக்கு, கருணைவேல் முருகனுக்கு அரோகர். திருச்சிற்றம்பலம்.